Hi students, நான் இப்போ திடநிலைமையில் ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்து ஒரு 2 ப்ராப்ளம் மட்டும் பார்க்க போகிறோம். இப்போது எப்படி லாக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலான்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 19th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அலுமினியம் வந்து கனசதுர நெருங்கிய பொதிந்த அமைப்பில் இருக்குது. அதோட ஆரம் கொடுத்துருக்காங்க, விளிம்பின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கனசதுர நெருங்கிய பொதிந்த அமைப்பு வந்து எதனோட தொடர்புடைய எந்த மாதிரி அமைப்போட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா எஃப்சிசியும் கனசதுர நெருங்கிய பொதிந்த அமைப்புன்றது சிசிபி, கரெக்டாக கியூபிக் க்ளோஸ் பேக்கிங். சிசிபி வந்து எஃப்சிசி தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ எஃப்சிசியில் கோலத்தின் ஆரம் அப்படின்றது நம்ம இது கண்டுபிடிச்சிருக்கோம்ல, √2a/4 பொதுவுத்திறன் கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடிச்சோம்ல. அப்போ இந்த ஃபார்முலாவிலேருந்து ஆர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஏ தான் விளிம்பின் நீளம், ஏ கண்டுபிடிச்சிடலாம். இது இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏ இங்கே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 4 இங்கே வருமா, 4r/√2 கீழே வந்துருமா, அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 4 × ஆர் நம்மளுக்கு எவ்வளோ 125 பிகோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 125 பிகோமீட்டரை என்னென்னு வச்சுக்கலாம், 10⁻⁻10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம், சரியா? அல்லது 1.25 × 10⁻⁻8, நம்ம ஏற்கனவே இந்த கால்குலேஷன்ஸ் பார்த்துருக்கோம். அல்லது 1.25 × 10⁻⁸ சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம அதே மாதிரி வச்சுக்கலாம். பை ரூட்டோட மதிப்பு என்ன, 1.414 இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ இது எப்படி லாக் பார்க்கலாம், லாக் பார்த்து சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, லாக் 4 பார்க்கலாம். இந்த இருக்குல்ல, இந்த நியூமரேட்டர் இருக்குல்ல, இந்த நியூமரேட்டரில் இருக்கிற லாகுக்கு பார்த்து கூட்டிக்கணும், டிவைடட் பை கீழே இருக்கிறத பார்த்து கழிச்சுக்கணும். ஸோ இப்போது log 4 அப்படின்னா இங்கே என்ன வரும், ஒரு டிஜிட் தான் இருக்கா. அப்போ கேரக்டரிஸ்டிக் டிஜிட் என்ன வைக்கணும், 0 பாயிண்ட்னு வச்சுட்டு லாக்ரிதமில் 4ல் 40 இந்த இருக்கா 40ல் 6021 இருக்கா, தெரியுதா, 6021 அதை இங்கே எழுதிடணும், 6021. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1.25, நம்ம இந்த 1.25 உனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நம்ம 125 கொடுத்துருக்கதே அப்படியே வச்சுக்கலாம். 125 வச்சுட்டு இங்கே 10⁻⁻10னே வச்சுக்கலாம், தப்பு இல்லை, உனக்கு ஈஸியாக இருக்கும் லாக் பார்க்குறதுக்கு. நம்ம கொடுத்துருக்க 125 பிகோமீட்டர் மட்டும் சென்டிமீட்டரில் நம்ம மாற்றுறோம் அப்படின்னா 10⁻⁻10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். மீட்டர்னால 10⁻⁻12 மீட்டர், சென்டிமீட்டர்லேயே இப்போ வச்சுக்கிட்டோம். விளிம்பின் நீளம் இங்கே சென்டிமீட்டரில் கேட்டிருக்கலாம், அல்லது மீட்டர்லேயும் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. பட் இவன் சென்டிமீட்டர்லேயே புக்கில் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கனால நான் அப்படி வச்சுருக்கேன். ஸோ இப்போ 125 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ log 125 இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது, 3. அப்போ நம்ம லாக் பார்க்கும்போது கேரக்டரிஸ்டிக் டிஜிட் என்ன வைப்போம், 3 இருந்தால் ஒன்று கழிச்சிடணும்ல, 2 பாயிண்ட். இப்போது லாக் பார்க்கும்போது 12ல் அடுத்து 5ல் இருக்கிற வேல்யூ பார்க்கணும். 12க்கு நேராக இந்த இருக்கா 12ல் இருந்து 5 இந்த மேலேருந்து இங்கே கீழே பார்க்கும்போது 5 என்ன தெரியுது, 0969 தெரியுதா, புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், 0969. இப்போ இந்த நியூமரேட்டர் தொகுதி, இது பகுதி, இது மேலே இருக்கிற தொகுதியா. ஸோ இந்த நியூமரேட்டரில் இருக்கிறத ஃபுல்லாக நம்ம இப்போ கூட்டிடணும். என்ன வரும், 10 மீதி 1 8 9 9 6 2 கூட்டிக்கணும். இப்போ அடுத்து இங்கே டினாமினேட்டர் பகுதி, அதில் இருக்கிற 1.414க்கு லாக் பார்க்க போகிறோம். லாக் 1.414 இது பார்த்தா என்ன ஆகும், இங்கே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ 1ல் இருந்து 1 போச்சுன்னா என்ன ஆகும், 0 பாயிண்ட். இப்போ 14ல் 1க்கு கீழே பார்க்கணும். அடுத்து மீன் டிஃப்ரென்ஸ்னு ஒரு காலம் இருக்கும், அதில் பார்க்கணும். இங்கே பாருங்கள், லாகிரதமில் 14 இந்த இருக்குது 14ல் 1 கரெக்டாக 1க்கு கீழே, அதுக்கப்புறம் மீன் டிஃப்ரென்ஸில் 12 இருக்குது, சரியா? இப்போ 1ல் என்ன இருக்குன்னா 1492 இருக்குது, இங்கே 12 இருக்குது. 1492வையும் 12ஐயும் கூட்டிடணும். நல்லா பாருங்கள், 14ல் 1ல் 1492 இருக்குது,
மீன் டிஃப்ரென்ஸ் அப்படின்றதுல நீ கீழே 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 தெரியுது. ஸோ ரெண்டையும் கூட்டணும். கூட்டினா உங்களுக்கு என்ன வரும்? 2 2 4 10 மீதி 1 5. ஸோ 1504 வருது. 1504. ஸோ இப்போ என்ன செய்கிறோம்? இது வந்து நியூமரேட்டர், இது டினாமினேட்டர், இது பகுதி, இது தொகுதி. அப்போ இதில் இருக்கிறத பெருக்கல்ல இருக்கிறதுனால நம்ம லாகை கூட்டிக்கணும். பை இதை பார்த்து கழிக்கணும். இது ரெண்டையும் கழிச்சிடும். அப்போ என்ன பண்ணலாம்? 10 10ல் 4 போச்சுன்னா 6, மீதி 8, 9ல் 5 போச்சுன்னா 4, 6ல் 1 போச்சுன்னா 5, மீதி 2 அங்கே இருக்குது. ஓகேயா? இப்போ இந்த நம்பருக்கு நம்ம ஆன்டி லாக் பார்க்கணும். ஆன்டி லாக் பார்க்கும்போது நம்ம இந்த டிஜிட் சைடு பார்க்க மாட்டோம்ல, ஹோல் நம்பர் டிஜிட் சைடு, ஃப்ராக்ஷன் சைடு தானே பார்க்கணும். அப்போ ஆன்டி லாக் பார்க்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஆன்டி லாக் ஆஃப் இந்த 0.5486 மட்டும் பார்க்கணும். 2 இப்போ கண்டுக்கக்கூடாது நீங்கள். இப்போ 0.5486ல் என்ன செய்யலாம்? ஆன்டி லாக் பக்கத்துக்கு போயிடணும். ஆன்டி லாக் பக்கத்துக்கு போயிட்டு 0.54 இங்கே இருக்குது. 0.54 0.548 8ன்னு இங்கே போங்க. 8ல் என்ன நம்பர் தெரியுது? 3532 தெரியுதா? 3532 ஒரு நிமிஷம். 54ல் 8 இருந்தால் இருக்குது. 8க்கு அப்புறம் 6 3532 தெரியுது. 3532 அதுவும் 6ல் என்னன்னு பாருங்கள். 548 6ல் வந்து 5. மீன் டிஃப்ரென்ஸ் வந்து 5. இப்போ ரெண்டையும் கூட்டுங்க. 5 2 7 3 5 3. அப்போ இதோட ஆன்டிலாக் என்னது அப்படின்னா 3537. கரெக்டாக நம்ம ஆட் பண்ணும்போது இதுதான் வந்துச்சு. ஸோ இப்போது ஆன்டிலாக் பார்த்து முடித்தோன்னே என்ன செய்யணும்னா, இந்த டிஜிட் பாருங்கள், 2 இருந்தால் அதோட 1 கூட்டிக்கணுமா? எப்படி இங்கே வந்து நம்ம 3 டிஜிட்னா 3 - 1 2 போட்டோமோ, அதே மாதிரி ஆன்டிலாகில் இந்த ஹோல் டிஜிட் சைடு இருக்கிற டிஜிட்டை பார்க்கணும். ஹோல் நம்பர் டிஜிட் சைடு பார்க்கணும். 2 இருந்ததுன்னா 1 ஆட் பண்ணணும், 3 வரும். அப்போ 3 டிஜிட் தாண்டி புள்ளி வச்சிடணும். ஸோ 353.7. ஸோ ஆன்சர் 353.7. நம்ம இந்த 10⁻⁻10 நம்ம டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே வச்சுட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு முடிச்சிடணும். இவ்வளோதான். புரிஞ்சா? இதையே A is equal to 353.7 பிகோமீட்டர். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 21st ப்ராப்ளம் திடநிலைமையில் புக் பேக்கில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, KF வந்து சோடியம் குளோரைடு மாதிரி FCC அமைப்பில் படிகமாகுது. அதோட அடர்த்தி இவ்வளோ. அப்போ அந்த அயனிகளுக்கு இடையே உள்ள தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்னென்னா கொடுத்துருக்க டேட்டா அடர்த்தி மட்டும்தான். அப்போ அடர்த்தியிலேருந்து நம்மளுக்கு இந்த ஃபார்முலா என்னன்னு தெரியும். NM/A³ தெரியும். இப்போ நம்மளுக்கு என்னது FCC அப்படின்னா அதில் இருக்க மொத்த அணுக்களோட எண்ணிக்கை 4ன்னு தெரியும். மோலார் நிறை KF அப்படின்றனால அதுக்கும் கண்டுபிடிச்சிடலாம். விளிம்பு நீளம் தான் தெரியாது, இது அவகோட்ரா நம்பர். ஸோ விளிம்பு நீளம் இதுலேருந்து கண்டுபிடிச்சிட்டு, விளிம்பு நீளத்தை பயன்படுத்தி ஆரம் கண்டுபிடிச்சு கோளத்தின் ஆரம் கண்டுபிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? அயனிகளுக்கு இடையே உள்ள தொலைவு கண்டுபிடிச்சிக்கணும். 2R கண்டுபிடிச்சா தெரிஞ்சிடும்ல, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம அந்த A³ கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ A³ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு கியூப் ரூட்டுக்கும் நீங்கள் லாக் பார்த்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும், பட் ரொம்ப சிம்பிள். இப்போ எப்பயும் போல் நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு பிரிச்சுக்கலாம். நியூமரேட்டரில் இந்த log 4 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு log 4 ஈக்குவல் என்ன? ஒரு டிஜிட் தான் இருக்குது, அதனால் 0 பாயிண்ட் போட்டோம். அப்போ log 4க்கு என்ன இருக்கும்? 40ல் பார்க்கணும். ஏற்கனவே பார்த்தோம்ல, 40ல் 6021. ஓகேயா? ஏற்கனவே போன ப்ராப்ளம்ல அதே தான் பார்த்தோம். 6021. அடுத்து 58. log of 58. இப்போ 2 டிஜிட்ஸ் இருக்குது. இப்போ 2 இருந்தால் என்ன பண்ணணும்? இங்கே கேரக்டரிஸ்டிக் டிஜிட் என்ன ஆகும்? 1 ஆகும். 2 - 1. இப்போ 58. log 58ன்னு இந்த இருக்குது. 0ல் பார்க்கணும். 58ல் 0ல் பார்த்தா 7634 தெரியுதா? 7634. இப்போ நியூமரேட்டர் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பெருக்கல்ல இருக்குது. ஸோ அதோட லாகை கூட்டணும். 5 5 6 13 மீதி 1 2. சரி, இப்போ இங்கே கீழே பார்த்துக்கலாம். இது முதல்ல நியூமரேட்டர் முடிச்சிட்டோம், அது இருக்கட்டும். அதுக்கடுத்து டினாமினேட்டருக்கு வரலாம். டினாமினேட்டரில் log 2.48 தனியாக பார்த்துக்கலாம்.
இதை பார்த்து இதை கூட்டிக்கலாம். 2.48னா 0.24ல் 8 பார்த்துடலாம். 24ல் 8 இங்கே இருக்கா, 3945 3945. நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் 6.023 அவகட்ரா நம்பருக்கு பார்க்கலாம். 10^23 எல்லாம் நம்ம இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது பாட்டுக்கு இருக்கட்டும். 6.023. இப்போ இங்கே ஒரு கேரக்டரிஸ்டிக் டிஜிட், ஒரு ஹோல் நம்பர் சைடு, ஹோல் டிஜிட் சைடு ஒன்று தான் இருக்கா. அப்போ 1 - 1ன்னா 0வா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 60ல் 2ல் மீன் டிஃப்ரென்ஸ் 3ல் பார்க்கலாம். 60ல் 2 என்ன இருக்குது, 7796 இருக்கா, 7796. அடுத்து என்ன பார்க்கணும், 60ல் 2ல் 3, 60ல் 2 பார்த்துட்டோம், 3 அது 2 தான் இருக்குது. இப்போ 2ஓட சேர்த்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும்ல. அப்போ 7798 வந்துருமா, 7798. ஸோ இப்போ நான் இது ரெண்டுக்கும் கூட்டிட்டேன்னா நம்மளுக்கு இது வரும். ஏன்னா இது மேலே இருக்க தனியாக கூட்டி போட்டாச்சு, இது கீழே இருக்க லாக தனியாக கூட்டி போட்டாச்சு. இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டு லாக் வேல்யூஸும் என்ன செய்யணும், கழிக்கணும். அப்போ தனியாக எழுதிக்கலாம். 2.3655 மைனஸ் இது 1.1743 என்ன ஒரு கழிச்சா 2 1 16 7ன்னா 9, இங்கே 2ன்னா 1, இங்கே 1 1.1912 வந்துருச்சு. ஸோ இப்போ இதுதான் இந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆன்டி லாக் பார்க்கணும். அப்போ தானே கடைசியில் நம்பராக மாற்ற முடியும். ஸோ ஆன்டி லாக் ஆஃப் இந்த இது 0.1912 இதுதானே பார்க்கணும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதானே பார்க்கணும், இந்த நம்பரை விட்டுறணும். இப்போ 0.1912க்கு ஆன்டி லாக் பார்க்கலாம். ஆன்டி லாக் 0.1912 பாருங்கள், 0.191 1க்கு வந்து 1552 இருக்கா, அதே மாதிரி 2ல் 1 தான் இருக்குது. ஸோ 1552வும் 1 கூட்டுனா என்ன கிடைக்கும், 1553 கிடைக்குமா, 1553 கரெக்டாக. அப்போ இங்கே 1 இருக்குது சரியா, இந்த டிஜிட் ஹோல் நம்பர் சைடு இருக்குல்ல 1 இருக்குது. அப்போ என்ன செய்யணும், ஆன்டிலாக் பார்த்த பிறகு 1 ஆட் பண்ணணும். பட் 2 வரும். அப்போ என்ன ஆகும், 2 டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி வச்சிடணும், 15.53 சரியா. அப்போ இங்கே வந்துடலாம். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ தான் இந்த a cube ஈக்குவல் டு 15.53. இங்கே 10^23 நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. இது டினாமினேட்டர்லேருந்து நியூமினேட்டருக்கு போகும்போது என்ன ஆகும், பவரில் நெகட்டிவ் சைன் வந்துடும், 10^-23. இதுதான் a cube ஈக்குவல் டு இவ்வளோ சென்டிமீட்டர் கியூப் தானே நம்மளுக்கு ஆன்சர் வரணும். இந்த மாதிரி வந்துச்சு ஓகேயா. இப்போது a வேணும் நம்மளுக்கு. அப்போ என்ன ஆகும், கியூப் ரூட் எடுக்கணுமா. கியூப் ரூட் ஆஃப் என்னது 15.5 இன்ட்டு ஸோ ஏக்கு வந்து நான் இப்போ கியூப் ரூட் ஆஃப் இந்த 15.53க்கு எடுக்கணும். இப்போ நான் கியூப் ரூட்டுன்னும் போது எனக்கு இங்கே 10 பவரில் கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி நம்பர் இருந்தால் வசதியாக இருக்குன்றதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 டிஜிட்டையுமே பவர் சைடு கொண்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன கிடைக்கும், 0.1553 இன்ட்டு 10 பவர், அதாவது 10^2 10^2 நான் வெளியில் எடுத்துடுறேன் அப்படின்னா அப்படி தானே அர்த்தம். 0.15 எடுத்துட்டேன்னா என்ன ஆகும், எனக்கு 10^-21 அல்லது 10^-21 2 டிஜிட்டை நான் இந்த உள்ளே கொண்டு வந்துடுறேன், 10^-2 உள்ளே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னாலும் எனக்கு இதுதான் கிடைக்கும் கரெக்டாக. இப்போ 10^-21 இதுக்கு கியூப் ரூட் பார்க்க போகிறோம். இப்போ 10^-21 ஈஸியாக என்னென்னு பண்ணிடலாம், 10^-7ன்னு போட்டுடலாம் கரெக்டாக. இது மட்டும்தான் நம்மளுக்கு இப்போது. அப்போ நான் என்ன பண்ணணும், இதை தான் நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். அப்போது லாக் எடுக்க போகிறேன். அப்போ லாக் a ஈக்குவல் டு அப்படின்னு எனக்கு என்ன ஆகும், லாக் ஆஃப் 0.1553 பவர் 1/3. இது நான் முதல்ல எடுத்தாச்சு, இது விட்டாச்சு. ஸோ இதை தான் நான் வந்து பவரில் போகும்போது 1/3, இப்போ ஸ்கொயர் ரூட்டுன்னா 1/2ன்னு போடுவோம்ல அந்த மாதிரி. அப்போ இது என்ன ஆகும், 1/3 லாக் 0.1553. இப்போ இதுக்கு நான் லாக் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு திரும்பி எப்படி நம்ம ஆன்டி லாக் பார்த்து வரணும்னு சொல்லித்தரேன். ஒரு நிமிஷம் இதுக்கு லாக் பார்க்கலாம். இதுக்கு லாக் பார்த்துட்டு அந்த வேல்யூவை 3ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆன்டி லாக் பார்த்தா தான் நம்மளுக்கு வெறும் a கிடைக்கும் சரியா. இப்போ இதுக்கு லாக் 0.1553 அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது 0 இருக்கிறதுனால இங்கே bar1 போடுவோமா, bar1 போட்டுட்டு 1553க்கு லாக் பார்க்கலாம். 1553க்கு லாக் பார்த்தா நீங்கள் பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 155 இங்கே இருக்குது, 3ல் 8 இருக்குது. ஸோ 155ல் வந்து 1903 இருக்குது,
1903 இருக்குது, 1553, 3ல் வந்து 8 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் கூட்டணுமா? 11 9 1. அப்போ என்ன கிடைக்குது? 1911. ஸோ பார் 1.1911 இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? இந்த நம்பரை தான் நான் 3ஆல் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார் மீனிங் என்ன அப்படின்னா, இந்த நம்பர் மட்டும் நெகட்டிவ், இந்த நம்பர் பாசிட்டிவ். ஸோ ஒரு ஹோலாக ஒரு பர்டிகுலர் வேல்யூ இல்லாத நம்பராக இருக்கிறதுனால நம்ம 3ஆல் டிவைட் பண்ணும்போது ப்ராப்பராக வராதுன்றதுனால இது எல்லாத்தையும் ஒரே ஒரு சிங்கிள் சைன் இருக்கிற நம்பரை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி பார் 1 இப்படி தனியாக எழுதிக்கிறோம், 0.1100 அப்படி போட்டுக்கிறோம். சரியா? அதிலிருந்து 0. ஏன்னா இது மட்டும்தான் நெகட்டிவ், இது பாசிட்டிவ், அதனால் இங்கே பாசிட்டிவாக இப்படி எழுதுகிறோம் 1911. அப்போ என்ன அர்த்தம்? இதுலேருந்து இதை கழிச்சிட்டோம், இந்த சைன் மட்டும் நம்ம அப்படியே வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுலேருந்து இது ரெண்டையும் நம்ம கழிக்க போகிறோம், ஏன்னா நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால. அப்போ என்ன ஆகும்? இங்கே 10 - 1 9, 9 - 1 8, 9 - 9 0. இங்கே பாரோ பண்ணி தான் வந்துட்டுருக்கோம். 9 - 1 8. அப்போது 0.8089 ஒரு சிங்கிள் சைன் இருக்கிற ஒரு நம்பரை நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்குது? இது 0 மைனஸ் இங்கே எழுதிக்கிறேன், -0.8089. ஸோ இது எல்லாமே ஒரே ஒரு நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதுன்னு பாரும் இருக்குது பாசிட்டிவும் இருக்கிற போது கன்ஃபியூஸ் ஆகி வேல்யூ ஒழுங்காக வராது. இப்போது நம்ம 1/3 இப்போ என்ன பண்ணோம்? 1/3 log 0.1553 அதுதானே இங்கே இருந்துச்சு. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை -0.8089 இந்த 3 போடுறோம். இப்போ 3ஆல் அடிச்சு கொடுக்கும்போது உனக்கு என்ன வரும்? நெகட்டிவ் போட்டுக்கிட்டோம். 0.3ஆல் அடிச்சு கொடுத்தா 23 6, மீதி 2, 6 3 18, மீதி 2, 9 3 27, மீதி 1, 6 3 18 அப்படியே போகும். இப்போதைக்கு இதை வச்சுக்கலாம். ஸோ இந்த நம்பர், இந்த நெகட்டிவ் நம்பர் ஒன்று வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? log a ஈக்குவல் டு தானே இப்போ இந்த நம்பர் வந்திருக்கு. log a தானே நம்ம வச்சு இப்போ பண்ணியிருக்கோம். -0.2696 வந்திருக்கு. இப்போ a வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆன்டி லாக் எடுக்கணும். இந்த நம்பருக்கு ஆன்டி லாக் எடுக்கணும், 0.02696. இப்போ இதுக்கு ஆன்டி லாக்னா நெகட்டிவ் நம்பருக்கு ஆன்டி லாக் நம்மளுக்கு இல்லை, நம்ம புக்கில் இல்லாதனால இது என்ன பண்ணணும்? எப்பயுமே +1 -1 எப்பயுமே சேர்ந்துடும். நெகட்டிவ் நம்பருக்கு ஆன்டி லாக் பார்க்குறதுக்கு +1 -1. உனக்கு பார்க்குறதுக்கு தான் என்னடா ஐயோ இவ்வளோ லென்த்தியாக போதே அப்படின்னு நினைப்பீங்க. கால்குலேட்டர் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒரு தடவை ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும்பா. சரியா? டக்குன்னு இதுக்கு பார்க்கணும். ஓகே, இதை பார்த்துட்டு ஒரே சிங்கிள் சைன் உள்ள நம்பராக கன்வெர்ட் பண்ணுறோம், அதுக்கு ஆன்டி லாக் பார்க்க போகிறோம். நான் சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ பெருசாக இருக்குமே தவிர நீ கற்றுக்கிட்டேன்னா ஈஸியாக. அதனால் டென்ஷன் ஆகாமல் திரும்பி செஞ்சு பாருங்கள். இந்த நெகட்டிவ் லாக்கு நீ ஆன்டி லாக் கண்டுபிடிச்சி பார்த்துட்டேன்னா உனக்கு பிஹெச் ப்ராப்ளம் பண்ணுறதுக்குலாம் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கற்றுக்கோங்க. ஸோ இப்போ நெகட்டிவ்க்கு லாக் பார்க்க முடியாதனால +1 -1 சேர்க்க சொன்னீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும்? இந்த -1 பார் 1ன்னு இப்படி போட்டுக்கலாம், பார் 1ன்னு போட்டுக்கலாம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் இருக்கா, +1ம் இந்த நெகட்டிவ் 0.2696 அதுவும் இருக்கா. இப்போ இந்த 1லேருந்து இதை கழிச்சிட்டா இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர குவான்டிட்டி பாசிட்டிவ் ஆகும். ஏன்னா பெரிய நம்பர் பக்கம் பாசிட்டிவ் தானே இருக்குது. இப்போ கழிச்சோம்னு வச்சுக்கோங்க, 10ல் 6 போச்சுன்னா 4, 9 - 9 0, 9 6, திரும்பி இங்கேருந்து பாரோ பண்ணது தானே ஃபுல்லுமே. அப்போ இங்கே 9ல் 2 போச்சுன்னா 7, இங்கே 0. இப்போ நெகட்டிவ் என்ன ஆயிடுது? பாசிட்டிவ் ஆயிடுது. அப்போ பார் 1.7304ன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த டிஜிட்டை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம ஃப்ராக்ஷன் டெசிமல் பாயிண்ட்டுக்கு இருக்கிறது தானே ஆன்டி லாக் பார்ப்போம். இப்போ இந்த குவான்டிட்டி பாசிட்டிவ் ஆயிடுச்சுல, இது மட்டும் தானே நெகட்டிவ். நம்ம இது மட்டும் இங்கே நெகட்டிவ் ஆனதுனால சிங்கிள் சைனாக மாற்றணும், 3ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த ஸ்டெப் கொண்டு வந்தோம். இப்போ ஆன்டி லாக்கு நம்மளுக்கு இந்த டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் வந்து வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கணுன்றதுக்காக +1 -1 பண்ணோம். இது பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த வேல்யூ ஒன்றுமே சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. புரிஞ்சுட்டிங்களா என்ன ஆச்சுன்னு? இப்போ இதுக்கு தான் இப்போ ஆன்டி லாக் பார்க்க போகிறோம். ஸோ ஆன்டி லாக் ஆஃப், ஓகேயா? இப்போ ஆன்டி லாக் இதுக்கு பார்த்தா பார் 1 பற்றி கவலை இல்லை. அப்போ 0.7304க்கு மட்டும் பார்க்கணும். ஸோ ஆன்டி லாக் 0.7304க்கு பார்த்தா 73 இந்த இருக்குது. 73 0ன்னு என்னது? 5370ல் இருக்குது. அடுத்து 5370லேருந்து 4க்கு போங்க, 5 இருக்குது. கரெக்டாக? அப்போ 5370 + 5 போட்டால் என்ன வரும்? 5375ன்னு வந்துருச்சு. அப்போது இந்த 10 பவர் இந்த பார் 1 இருக்குல்ல, 5375 வந்தவுடனே இந்த பார் மட்டும் இருக்கிறத நான் என்ன பண்ண போகிறேன்?
இன்ட்டு 10 பவர் -1ன்னு வச்சுக்க போகிறேன். இப்படி எழுதும் போது நம்ம ஒரு கேரக்டரிஸ்டிக் டிஜிட் வச்சு எழுதுவோமா? ஸோ 5.375 எப்பவுமே இங்கே பார் 1 பார் 2 எது வந்தாலுமே நீங்கள் ஒரு டிஜிட் இங்கே வச்சு புள்ளி வச்சுட்டு 10 பவரில் ஏற்றிருங்க. அதை அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார் 1 10 பவர் -1ன்னு எழுதியாச்சு. இப்போது இந்த 10 பவர் -1 உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா என்ன ஆகும்? டிவைடட் பை 10 மாதிரி தானே. அப்போ என்ன ஆகும்? 0.5375 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் ஏ வேல்யூ நம்ம கியூப் ரூட் கண்டுபிடிச்சது. ஸோ இந்த ஏ = 0.5375 தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். விளிம்பின் நீளம் கண்டுபிடிச்சிட்டோம். 0.5375 இன்ட்டு இங்கே 10 பவர் -7 இருக்கா, 10 பவர் -7 சென்டிமீட்டர் அப்படின்ற வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கியூப் ரூட்டுக்கு தான் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கோம். பார்க்குறது தான் கஷ்டமாக இருக்கும். செஞ்சுட்டீங்க நீங்களாம் லாக் பார்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஏ கண்டுபிடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆர் கண்டுபிடிக்கணும். இந்த சம்முக்கு அடுத்து ஆர் கண்டுபிடிக்கிறது வந்து எஃப்சிசி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப்சிசிக்கு ஆர் மதிப்பு எவ்வளோ வரும்? √3a/4 அப்படின்னு படிச்சிருப்போம். அதில் நீ இந்த ஏவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அயனிகளுக்கு இடையான தொலைவு 2rன்னு கண்டுபிடிச்சிடும். இந்த ப்ராப்ளம் ஏற்கனவே நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தாச்சு. லாக் பார்ட் மட்டும் நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? திரும்பி பார்த்துக்கோங்க நல்லா.